தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடான உடனேவே நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, இட்லிக்கெல்லாம் அரைக்கக்கூடிய மாவு தோசை ஊற்றுவோம். அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசைகளாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமாக சில்லி ஃப்ளக்ஸ் வந்து நம்ம ஊற்றிருக்கக்கூடிய அந்த குட்டி தோசையில் வந்து அப்படியே மேலாப்பில் லேசாக தூவி விடணும். அதுக்கப்புறமாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலைகள் தூவி விடணும். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமாக இதை வந்து திருப்பி போட்டுட்டு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமாக வந்து திருப்பி விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமாக இது வந்து இன்னொரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா தோசைகளும் வந்து ஊற்றி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமாக வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது வெங்காயம் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது வணங்கின உடனேவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆகிற மாதிரி அதில் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழங்கள் வந்து ஒரு 4-5 தக்காளி பழம் வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி அந்த விழுது இதில் ஊற்றிக்கலாம். இது தக்காளி பழம் விழுது கொதிக்கிறப்பவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சாம்பார் தூள், அந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு மிளகாய் தூளுக்கு குழம்பு மிளகாய் தூள் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரமிளகாத்தூள் கூட இதில் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி மாதிரி இது நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறமாக கொத்தமல்லி தலைகள் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே வந்து தோசைகளெல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்ந்து அப்படியே மேலாப்பில் வந்து பெரட்டி விடுங்க. ரொம்ப அமுத்தி கரண்டியில் பெரட்டாமல் லேசாக மேலாப்பில் அப்படியே பெரட்டி விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து சூப்பரான உங்களுக்கு இப்போ செம டேஸ்டான சில்லி சிக்கா அப்படிங்கிற இந்த தோசை ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.